நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தேவிக்கு ஒருத்திக்கு பிள்ளையாக பிறந்து அதே ஒரு இரவில் யசோதி ஒருத்தியின் பிள்ளையாக ஒளித்து வளர அது கேட்டு பொறுக்காதவனான இக்குழந்தையை கொல்வோம் தீமை செய்ய நினைத்த எண்ணத்தை தவற செய்து அந்த கம்சனுடைய வயிற்றினிலே நெருப்பென்று சொல்லும்படியாக இருந்து அடியவர்களிடம் பேரன்புள்ள பெருமானே, உன்னிடம் உன்னையே யாசித்து வந்திருக்கிறோம், எங்கள் வேண்டுகோளை தந்தருள்வாய். திருமகளாகிய பிராட்டிக்கு தக்க உனது செல்வத்தையும் வீர பராக்கிரமத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படும் வருத்தமும் இந்த குளிரில் வந்த வருத்தமும் நீங்கி மகிழ்ச்சி அடைவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். முன் பாசுரத்தில் போற்றி போற்றி என்று மங்களாசாசனம் செய்து கண்ணன் இப்பொழுது நீங்கள் இந்த குளிரிலே இவ்வளவு சீக்கிரமாக எழுந்து வந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு வேண்டுவது என்ன என்று கேட்கிறார். அதற்கு விடையாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். பெருமானே, உன்னுடைய குணங்களை பாடிக்கொண்டு வரும் பொழுது குளிரோ வருத்தமோ கொஞ்சமும் எங்களுக்கு தெரியவில்லை. உன்னிடம் யாசிக்கத்தான் வந்திருக்கிறோம் என்று இந்த பெண்கள் கூறுகிறார்கள். அதற்கு கண்ணன், வெறும் பறைதானே உங்கள் உத்தேசம் என்று கேட்கிறான். பறையா? அது ஒரு போக்குக்காக உன்னிடம் சொல்லுவது. உன்னை அடைவதில் தடையாக இருப்பதை எல்லாம் விலக்கி எங்கள் துயரமெல்லாம் நீங்க எங்களை நீ அங்கீகரித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். கம்சன் அடியவர்களை பயமுறுத்தி ஹிம்சித்தான். அதனால் அடியவர்கள் வயிற்றினிலே பயாக்கினி கொளுத்தினான். அதே பயாக்கினியை கம்சன் வயிற்றினிலே சேர்ப்பித்தான் கண்ணன். ஆச்சிரிதர வயிற்றில் நெருப்பை கம்சன் வயிற்றில் கொளுத்தினவன் என்பது ஒரு வியாக்கியானம். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல. நெடுமாலே அன்பரிடம் பேரன்பும் பெரும் குணமும் கருணையும் உள்ளவன். அதனால்தான் கண்ணன் தேவிக்கு வயிற்றுக்கு பிள்ளையாகவும் கம்சன் வயிற்றுக்கு நெருப்பாகவும் இருந்து நாட்டிலே படாது பாடுபட்டான் என்கிறார்கள். தருதியாகில் என்பது நம்முடைய செயலோ வேண்டுகோளோ பலன் தரும் என்ற பொருள் அல்ல. அவனுடைய நினைவே பயன் விளைவிப்பது. திருவுள்ளமாகில் செய்தருள வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் சன்னதியில் பிரார்த்தித்துக் கொள்ளும் முறை. திருத்தக்க செல்வம் என்பது லக்ஷ்மிபதியாக இருக்கும் செல்வம். திருமாமகளும் விரும்பத்தக்க செல்வம். மகிழ்ந்து என்பதுடன் இருப்போம் என்ற சொல்லை இறுதியில் கூட்டி பொருள் கொள்ள இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இனி மகிழ்ந்து என்பதற்கு மகிழும்படி என்ற பொருள் கொண்டு மகிழ்ந்து பறை தருதியாகில் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு உன்னை அருந்தித்து வந்தோம் என்று பொருள் கொள்ள வேண்டும். முதல் 5 அடிகளில் கண்ணனுடைய தனி பெரும் திறமையை வற்புறுத்தப்பட்டது. இத்தகைய சாமர்த்தியசாலிக்கு சிறுமியாகிய எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவது எளிதானதாகும். பகவானையும் அவனுடைய குணங்களையும் பிரீத்திக்கு பேசி
வீடு வீடாக பாடி அவனை பிரிந்து பட்ட வருத்தமெல்லாம் தீர்ந்து ஆனந்திக்க கடவோம் என்பதுதான் கருத்து. கண்ணனுடைய அவதார சிறப்பையும் திருவிளையாடல்களையும் அனாயாசமாக நிறைவேற்றிய துஷ்ட நிகிர சிஷ்ட பரிபாலன நோக்கத்தையும் இந்த பாசுரத்தில் முதல் 5 அடிகள் கவிச்சுவை ததும்ப தெளிவுபடுத்துகின்றது. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்னும் மனநிலை இந்த பாசுரத்தை ஓதி ஓதி அனுபவிக்கும் ரசிகர்களுக்கும் ஏற்படும். இந்த பாசுரம் திருவாய்ப்பாடி பெண்களின் கிருஷ்ண பக்தியையும் கண்ணனின் பாலச்சரிதத்தில் அவர்கள் நெஞ்சம் தோய்ந்து ஈடுபட்ட பாங்கினையும் ஒருங்கே புலப்படுத்துகின்றது என்று கூறலாம். பெரும்பாலும் கண்ணனுடைய பிள்ளை பருவத்து நிகழ்ச்சிகளை ஆயர்பாடி பெண்கள் அழகுற எடுத்து எல்லா இடங்களிலும் சொல்கின்றார்கள். முதலில் கண்ணன் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டு விடுவான் என்ற பயத்தினால் திருவாய்ப்பாடியில் விடப்பட்டு யசோதை நந்தகோபாலன் மகனாக மறைந்து வளர்ந்த கதையினை கூறத் தொடங்குகிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்கிறார்கள். கண்ணனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் பற்றி பேசிய பெண்கள் அடுத்து அவனுடைய மாமன் கம்சன் கண்ணனை அழிக்க மேற்கொண்ட வஞ்சக செயல்களை வகைப்படுத்தி காட்டுகிறார்கள். முந்தைய பாசுரத்தில் வண்டி வடிவில் வந்த அசுரன், விளாமர வடிவில் வந்த அசுரன் முதலானவர்களை எல்லாம் கண்ணன் கொன்றொழித்த திறத்தினை பார்த்தோம். அதற்கு முற்பட்ட பாசுரங்களில் பேய் வடிவில் வந்த பூதனை என்னும் அரக்கியை மாய்த்த திறமையும் கண்டோம். குவலாய பீடம் என்னும் யானை வடிவில் வந்த அசுரன் பட்ட பாட்டினையும் கண்டோம். கண்ணனுக்கு தீங்கிழைக்க கம்சன் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பொடிப்பொடியாக உதிர்ந்து போய்விட்டன. கண்ணன் அழிந்தான் என்று ஒப்புக்கு அலறெடுத்துக் கொண்டு பொய்யாக நடித்து அழ வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த கம்சனுக்கு அடிமேல் அடி விழுந்தது. அவனுடைய முயற்சிகள் எல்லாம் முனை மழுங்கி போய்விட்டன. அத்தகைய கொடுங்கோலன் வாழும் நாட்டிலே வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் அவனுடைய முறையற்ற செயல்களால் தொடர்ச்சியாக வயிறு எரிந்து அவர்களுடைய வயிறு நெருப்பையெல்லாம் கண்ணன் எடுத்து அப்படியே கம்சன் வயிற்றில் போட்டுவிட்டான் என்கிறார்கள். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. இவ்வாறு ஆய்ச்சியர்கள் கண்ணனை பலபடியாக புகழ்ந்தும் கண்ணன் இவர்களுடைய குறையை கேட்க இவர்களும் தங்கள் குறையை மனம் விட்டு சொல்கின்றார்கள். உன்னிடம் யாசித்து வந்திருக்கின்றோம். பாவை நோன்பிற்குரிய பறையை நீ இப்பொழுது தருவாயே, ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உன்னுடைய பெரும் செல்வத்தினையும் வீர மேம்பாட்டினையும் புகழ்ந்து பாடி எங்கள் வருத்தத்தை தீர்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைவோம் என்கிறார்கள். அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம் பாவாய். இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து பகவானை பிரிந்து வருத்தமுறும் உயிர்கள் அவனுடைய புகழை பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டும் என்பதாகும். இதற்கு கண்ணனுடைய பேரருள் துணையாக இருக்க வேண்டும். அது துணை செய்ய வேண்டும். அவன் அருளாலேயே அவனை தாழ் வணங்க வேண்டும் என்பதுதான். கூர்மாவதாரத்தில் பூமாதேவி, உன் சிஷ்யை பாரியை நான் கூக்குரலிட்டு அழைத்த பொழுது வந்து என்னை காப்பாற்றிவிட்டாய். என்னைப் போல பல கோடி சராச்சரங்கள் அவஸ்தைப்படுகிறார்கள். அவர்கள் அழைத்தால் நீ வருவாயா என்று பூமாதா கேட்கின்றாள். சாகரமான மூர்த்தியே நீ சொல்லு என்கிறாள். சாகரம் என்றால் பன்றி, சாகரம் என்றால் எளிதில் செய்யக்கூடியது என்றும் ஒரு அர்த்தம். உலகில் உயர்ந்த கர்ம யஜ்யம் என்கிறது வேதம். ஆனாலும் அதில் பல சிரமங்கள் உண்டு. அதனால்
ஸ்லூபமான எல்லோரும் செய்யும்படியான உபாயத்தை எனக்காக சொல் என்று ஜெகன்மாதாவான பூமாதேவி பகவானிடம் நமக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறாள். அப்போது பகவான் 3 விஷயங்களை சொல்கிறார். பகவானின் திருநாமத்தை வாய்விட்டு உச்சரிக்க வேண்டும், அவன் திருவடியில் புஷ்பங்களை இட்டு அர்ச்சிக்க வேண்டும், அவன் திருவடியில் ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த 3ம் எளிதாக செய்யக்கூடியது. இதை எப்போது வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்கிறார். ஆத்ம சமர்ப்பணம் என்பதை முதுமையில்தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இளமையில் நாடி துடிப்பு ஒழுங்காக இருக்கும்போது, பக்தி பிரகாசமாக இருக்கும்போது, மனது சஞ்சலப்படாத நேரத்திலேயே இளமையிலேயே செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவன் என் பக்தன், அவனை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என்கிறார் பரமாத்மா. வராக அவதாரத்தில் வராகமூர்த்தியின் மூக்கின் மேல் உட்கார்ந்திருந்த பொழுது மோட்சத்திற்கான வழிக்கு பகவான் சொன்ன 3 விஷயங்களை அவன் திருவடியிலே புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்க வேண்டும், அவன் திருநாமத்தை உரக்கச் சொல்ல வேண்டும், அவன் திருவடியிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்ற அந்த 3 கட்டளைகளுக்கு போட்ட பூமாதேவி, இப்பொழுது நீங்கள் போகச் சொன்னாலும் சித்தமாக இருக்கிறேன் என்ற பூமாதேவி பூமிக்கு வர தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறாள். உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் என்று புறப்படுகிறாள் பூமாதேவி. ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீபல்லுவத்தூரில் துளசி வனத்தில் பெரியாழ்வாரின் திருமகளாக அவதரித்தாள். கோதா என்னும் திருநாமத்துடன், கோதா என்பதற்கு பல அர்த்தங்கள். அதில் முக்கியமானது காம் ததாதி இதி கோதா, தாம் தததே இதி கோதா. தாம் என்றால் நல்ல வாக்கு. அவள் நல்ல வாக்கை கொடுப்பவள். அவளை தியானித்தால், அவள் திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானித்தால் நல்ல வாக்கை கொடுப்பாள். வாக் வை சரஸ்வதி, சரஸ்வதி வை வாக் சரஸ்வதி என்கிறது வேதம். வாக்கு என்றால் சரஸ்வதி. உத்தமமான வாக்கு உடையவள். ஆகவே நல்ல வாக்கை நமக்கு கொடுக்கின்றாள். அப்படிப்பட்ட கோதா திருமாலை கட்ட 2 மாலைகள் காட்டினாள். ஒரு மாலை பாமாலை, மற்றொன்று பூமாலை. பாமாலையாக பாடி சமர்ப்பித்தாள், பூமாலையாக சூடி அவன் திருவடியில் சமர்ப்பித்தாள். அதனால் சூடி கொடுத்த நாச்சியார் ஆனாள். ஆண்டாளை பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்கிறார் வரவரமுனிகள். சின்ன பெண்ணான ஆண்டாளுக்கு பகவானை மணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அதை எப்படி தெரிவிப்பது என்று தெரியாமல் இருந்தாள். திருமாலை எம்பெருமானை தன்னிடத்தில் ஈடுபாடு செய்வதற்காக திருமாலைகளை பூமாலைகளாக தூதாக அனுப்பினாள். என் ஆசையை எம் பெருமானிடத்தில் தெரிவித்து அவன் அனுகிரகத்தை பெற்றுத்தா என்றாள் ஆண்டாள். பிரார்த்தனை செய்த அழகே ஒரு அழகு. பகவானையும் ஆண்டாள், நம்மையும் ஆள்கிறாள் என்பதால் ஆண்டாள் என்ற திருநாமம் அவளுக்கு உரித்தானதாக ஆகிவிட்டது. வராக அவதாரமே இல்லை என்றால் ஆண்டாள் அவதாரம் இல்லை. அதனால் ஆண்டாள் அவதாரத்திற்கு மூலமான அவதாரம் வராக அவதாரம். நம்மாழ்வார் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்டது நல்லதுவே என்கிறார். வராகமூர்த்தியிடம் பூமாதேவி கேட்டதே ஆண்டாள் வெளியிட்டாளா? திருப்பாவையின் முதல் 10 பாசுரங்கள் அவன் பெயர் பாடு என்று வலியுறுத்துகிறது. இரண்டாவது 10 பாசுரங்கள் அவன் திருவடிகளில் புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை செய் என்கிறது. 3வது 10 பாசுரங்கள் அவன் திருவடியில் ஆத்ம சமர்ப்பணம் செய்து கொள் என்கிறது. வராகமூர்த்தியிடம் கேட்ட 3 விஷயங்களே 10 பாசுரங்களாக வெளியிட்டாள் ஆண்டாள். திருப்பாவை என்பது ஒரு தமிழ் பாசுரம் மாத்திரம் அல்ல, இது ஒரு மகா யஜ்யம்.
திருப்பாவை என்ற யஜ்ஞத்தால் எல்லோரும் கட்டுப்பட்டுள்ளோம். இது ஒரு வைஷ்ணவனுக்கு வேத விகிதமான யஜ்ஞம். நாராயணனிடம் ஆத்மாவை சமர்ப்பிக்க சிறந்த யஜ்ஞம். யஜ்ஞத்தில் ஹவிஸை நெய்யினால் சுத்தி பண்ணி அக்னியில் சேர்க்கிறோம். ஆண்களும் திருப்பாவை என்னும் யஜ்ஞத்தில் தன் உடல் பொருள் ஆவி என்கிற ஹவிஸை ஆச்சரிய அனுகிரகமாம் என்று பெரியாழ்வார் கூற்றின்படி நெய் தடவி எம்பெருமான் வடபத்ரசாயின் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.